என்னுடைய ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன், இதை யாரும் ஃபாலோ பண்ண வேண்டாம். என்னுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து 100% ஈக்விட்டி, ஹை ரிஸ்க் போர்ட்ஃபோலியோ. ஸ்மால் கேப் போர்ஷன் அதிகமாக இருக்கும், மிட் கேப் இருக்கும், மல்டி கேப்ஸ் இருக்கும், லார்ஜ் கேப் இருக்காது, ரொம்ப இருக்காது. ஸோ திமேட்டிக் செக்டரல் ஃபண்ட்ஸு அது கொஞ்சம் அதிகமாக எடுப்பேன், அந்த பெட்லாம் எடுப்போம். அது வந்து என்னுடைய வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஈக்விட்டி தான். ஏன்னா எனக்கு வந்து அடுத்த 5 வருஷம் 10 வருஷத்துக்கு அதுலேருந்து பணம் தேவைப்படாது அப்படிங்கிறது உறுதி. என்னுடைய டே டு டே லிவிங்க்கு கம்பெனிலேருந்து சேலரி வர்றது வந்துடும், தட் இஸ் எனஃப் ஃபார் மீ. ஸோ அதனால் வந்து நம்ம எடுக்கிறதே வந்து ஃபுல் ஹை ரிஸ்க்கு, ஃபுல் ஈக்விட்டி அலோகேஷன். எனக்கு டெபாசிட்டுங்கிறது ஒரு பைசா கூட கிடையாது, பேங்க் எஃப்டிஓ அதுவோ எதுவுமே கிடையாது. பிபிஎஃப் வச்சுருக்கேன், அது போட்டுக்கிட்டு இருக்கேன். லாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸாக பிபிஎஃப் போட்டுக்கிட்டு இருக்கேன், டேக்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால பிபிஎஃப் இருக்குது. அதர் தேன் தட் எனக்கு வந்து வேறு பாண்ட்ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்டோ, சாவரின் கோல்டு பாண்ட்ஸ் கொஞ்சம் வாங்கினேன். அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் கோல்டு ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. இன்னும் கிராம் வந்து 2000, 3000 ரூபா, 3500 சாவரின் கோல்டு பாண்ட்ஸ்லாம் வந்துச்சு. அதில் கொஞ்சம் வச்சுருக்கேன். அதுவும் சின்ன போர்ஷன் தான். பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 5% இருக்கும் கோல்டில் கூட. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இது தான். லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நான் யூஎஸில் இருக்கையில் 1-2 வாங்கினது தான். அதையும் கூட கொஞ்சம் 1-2 விற்று. ஸோ மேஜரான ரியல் எஸ்டேட் கிடையாது. வாழ்கிறதுக்கு வீடு, ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் தேர். ஸோ அதை வேணால் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கலாம்.